அனைவருக்கும் வணக்கம். நிறைய திரு அண்ணாமலை அவர்கள் பிஜேபியுடைய பி டீம், இது பிஜேபியுடைய தூண்டுதலின் பேரில் தான் அண்ணாமலை புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறார் அப்படின்னு பல முட்டாள்கள் வீடியோ போடுறாங்க. பிஜேபியை தமிழ்நாட்டில் திராவிட அரசியலை அழிக்க நினைக்குது. அதுக்காக அண்ணாமலையை தனியாக கட்சி ஆரம்பிக்க வச்சு திராவிட கட்சிகளை அழிக்க பார்க்குது. இந்தியாவில் பல கட்சிகளை பிஜேபி அழிச்சிடுச்சு. 22 மாநிலத்தில் ஆளுது, 32 மாநிலத்தில் ஆளுதுன்னு. நான் என்ன சொல்கிறேன், பிஜேபி திரும்பவும் ஒரு மாநிலத்தில் ஆட்சியை பிடிச்சா திரும்பவும் ஆட்சியை பிடிக்குது. காரணம் என்ன? அவங்க நல்லாட்சி தராங்க, ஊழல் பண்ணுறதில்ல, வாரிசு அரசியல் பண்ணுறதில்ல, மக்கள் வரி பணத்தை மக்களுக்கே செலவு பண்ணுறாங்க. அதனால் திரும்பவும் மக்கள் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. திரு அண்ணாமலை அவர்கள் தேசிய கட்சி பாரதிய ஜனதா கட்சியில் இருந்தும் தனக்கான ஏதோ ஒரு விஷயம் அவரால் செய்ய முடியல அப்படின்னும்போது அவர் தமிழகத்துக்கு தமிழ் மக்களுக்காக ஏதோ ஒன்று செய்யணும்னு நினைக்கிறாரு. அதுக்காக அவர் அந்த கட்சியிலேருந்து முறைப்படி விலகல் கடிதம் கொடுத்துட்டு முறைப்படி வெளியே தன்னை யார் அந்த கட்சியில் கொண்டு சேர்த்தாங்களோ அவங்கக்கிட்டக்கெல்லாம் பேசி தன்னுடைய எண்ணத்தை வெளிப்படுத்தி திரும்பவும் வெளியில் கட்சி ஆரம்பிக்கிறார். இப்போ ஒன்றும் பிஜேபிக்காகவோ இல்லை இப்போ யாரோ அவருக்கு பணம் கொடுத்து அந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு அவர் கட்சி ஆரம்பிக்கலை, இல்லை பதவி கொடுக்குறாங்கன்னு அவர் கட்சி ஆரம்பிக்கலை. மக்களுக்கு நல்லது செய்யணும், மாற்றம் கொடுக்கணும், நேர்மையான அரசியல் பண்ணணும், வாரிசு அரசியல் கூடாது, ஊழல் அரசியல் கூடாது, நேர்மையாக இருக்கணும். ஒரு பஞ்சாயத்து வார்டு நம்பர்லேருந்து பஞ்சாயத்து தலைவர், எம்எல்ஏ, எம்பி, மந்திரி வரைக்கும் தனக்கான பதவி என்ன, தனக்கு அரசாங்கம் சட்டம் என்ன இது கொடுத்துருக்கு, அதுபடி நாம் செயல்படணுன்றத பயிற்சி மையம் வச்சு அதில் தேர்ந்தெடுத்து பயிற்சி கொடுத்து அதில் தேர்ந்தெடுத்து அவங்கள ஒரு வார்டு நம்பராகவோ பஞ்சாயத்து தலைவராகவோ கவுன்சிலராகவோ எம்எல்ஏ எம்பின்னு தேர்ந்தெடுக்கணும்னு அவர் இது வரைக்கும் எந்த தமிழகத்தில் இல்லை, இந்தியா முழுசுமே எந்த அரசியல் கட்சியும் செய்யாத ஒரு விஷயத்தை அவர் செய்ய நினைக்கிறாரு. அதுக்கான அடித்தளத்தை போடுறாரு, செய்கிறாரு. அதை விமர்சனம் பண்ணுறீங்களே அறிவு கட்ட முண்டங்களே. ஏன் திராவிட கட்சிகள் 60 வருஷமாக இருக்காங்க, அதை ஒழிக்க பார்க்குறாங்கன்னா அவங்க என்ன? கருணாநிதி அரசியலுக்கு வரும்போது அவருடைய குடும்ப சொத்து என்ன, அன்றைக்கி தமிழ்நாட்டுடைய கடன் என்ன, இன்றைக்கி கருணாநிதியின் குடும்ப சொத்து என்ன, தமிழ்நாட்டில் இருக்கிற கடன் எவ்வளோ? அப்போ தமிழ்நாட்டின் பேரை சொல்லி மக்களுக்காக நலத்திட்டம் செய்கிறேன்னு சொல்லி கடனை வாங்கி அவங்க சொத்து ஆக்கிக்கிட்டாங்க. தமிழ்நாட்டு அரசை கடனாக்கிட்டு கருணாநிதி குடும்பம் நல்ல உலகத்திலேயே சொல்லக்கூடிய நம்பர் 1 பணக்காரங்களாக மாறியிருக்காங்க. அதே போல் மம்தா பானர்ஜி சொல்கிறீங்க, மம்தா பானர்ஜி தான் பதவியில் இருக்கணுன்றதுக்காக அடுத்த நாட்டு ஆளுங்க முஸ்லீம்களை உள்ளே கொண்டு அவங்களுக்கு ஓட்டுரிமை கொடுத்து அவங்களுக்கு ஆதார் கார்டு கொடுத்து அவங்க இங்கே இருக்கக்கூடியவங்களுடைய சொந்த நாட்டு மக்களை அடிமைப்படுத்தி வச்சுருந்தாங்க. அதனுடைய பலனை அவங்க அறுவடை பண்ணியிருக்காங்க இந்த தேர்தலில். இதில் பிஜேபியுடைய தப்பு என்ன இருக்குது? ஆகவே இப்படியெல்லாம் குறுக்குத்தனமாக யோசிக்கிறத விட்டுட்டு நேர்மையாக சிந்திங்க, செயல்படுங்கள். வணக்கம். ஜெய்ஹிந்த். பாரத் மாதா கி ஜெய்.